Hi friends, welcome to Sivi Family Vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறோம். மைக் வரைக்கும் கேக்குள்ள கேட்போம். என்ன சொன்னா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க. நாங்களும் செமையா இருக்கோம். இன்னைக்கு வந்து சூப்பரா நேத்து மாதிரி ஒரு ஜாலியான vlog தான். மெயினா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா நேத்து ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கற்பகம் அம்மா வந்தாலே செம்ம ஜாலியா இருக்கும். கற்பகமோட அம்மா. கற்பகம் அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க. மரியாதையா அப்படி சொல்லுவாங்கல்ல. ஓ கற்பகம் அம்மா. கற்பகம்மா அவங்க கற்பகம்மான்னு கேட்குறாங்க. ஆமாம், இது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. கற்பகம்மா கரெக்டு. கற்பகம் அம்மா அப்படின்னா இது எங்கம்மா வச்ச? கற்பகம்மா அப்படின்னா கற்பகம்மா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குல்ல. ஆமாம்ல. ஆமாம்மா. உன் பேர் சொல்லும்போது அப்போ எப்படி சொல்லுவாங்க? கற்பகம் அம்மா. கற்பகம் அம்மா அதான் நானும் சொன்னேன். ஆமாம், இப்போ இந்த ஆர்குமெண்ட் தேவையா? சரி ஓகே. இன்னைக்கு வந்து சூப்பரான அதே போல ஜாலியான vlog தான் பார்க்க போறீங்க. ஜாலியான vlog. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இவங்க வந்து யாரோட அம்மா சொல்லிட்டு. ஆமாம், நிறைய இந்த இவருடைய அம்மா. இவரோட அம்மா என்னோட மாமியார். இட்ஸ் மீ. எஸ், எங்கள் அம்மாவோட அம்மா. சி என்னோட அம்மா. சரி ஓகே. நான் இப்படி பிடிச்சிக்க முடியல, முன்னாடி வந்துடுறேன். இல்லை சும்மா சொன்னேன். அஸ்கி வயசு பேசுவாங்க திடீர்னு. சரி சொல்லு, ஏதோ ஃபாஸ்ட்டாக வந்து என்கிட்ட எதாவது கேட்கலாம் வந்தியா? எங்கள் அம்மாவுக்கு என்ன போட்டேன் நேற்று? நேற்று என்ன போட்டேன்? நேற்று காலையில் பொங்கல். ஆமாம். மதியம் வந்து என்ன போட்டேன்னு கேட்டேன். என்ன சாப்பாடு கொடுத்தேன்? ஆமாம்ல. சே, எங்கள் அம்மாவுக்கு என்ன கொடுத்தேன்? டயலாக் மாற்றிட்டேன், சாரி. அது நார்மலாக அப்படியே பேசும்போது வந்துருச்சு. பொங்கல். பொங்கலா? நல்லா இருந்துச்சம்மா. நேற்று திங்கள், அதனால மருமக கொடுத்துச்சு பொங்கல். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா? இன்னைக்கு புதன்கிழமை. சும்மா சொன்னேன். செவ்வாய். எங்கள் அம்மா கொஞ்சம் ஞாபகம் வருது. ஓகே. இன்னைக்கு என்னம்மா? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்னன்னா கரெக்டாக சொல்லணும். நான் இன்னைக்கு என்ன உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்களா என்கிட்ட? என்ன டிஃபன் கேட்டிங்களா? ஆமாம். இது இங்கே இருக்கு, அங்கே கேட்குமா நீ பேசுறது? கேட்க சத்தமாக தான் பேச. நீ பேசுறது? நான் பேசுறது சவுண்ட் ஏற்றிக்கிறேன். நீ அவங்க அத்தைக்கு கொடுத்துரு. காலையில் நான் உங்ககிட்ட டிஃபன் கேட்டல. ஆமாம், நான் உங்களை எல்லாமே கேட்டு தானே பண்ணுறேன். கேட்டுதான். சரி சொல்லுங்க, நான் என்ன கேட்டேன் காலையில்? காலையில் வந்துச்சுடா. இன்னும் ஏதோ கேட்டு பண்ணுறேன், மிரட்டுற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு கேட்டு தானே பண்ணுறேன். சொல்லுங்க, கேட்டு தானே பண்ணுறேன். வீடியோ முன்னாடியே இப்படி மிரட்டினா? வீடியோ பின்னாடி நான் முன்னாடி இருக்கிறேன். இது ஒரு காமெடி. சரி சொல்லுங்க சொல்லுங்க. சரி ஓகே. என்ன ஆட்டம் ஓவராக இருக்கு? ஓவரா இருக்கு. சரி சொல்லுங்க. உப்புமானு கேட்டுச்சு, அது ரொம்ப தப்புமானு சொல்லிட்டேன். ஏன்னா பல்ல போய் மாட்டிக்கிறோம். கொஞ்சம் கீழே கையை கப்புமா அப்படி சொன்னதுனால சரி உங்களுக்கு பிடிச்சது கொண்டு வந்திருக்கேனுச்சு. நான் நினச்சேன் இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி. ஏன்னா இட்லினா கொஞ்சம் மெதுவாக இருக்கும், சாப்பிட்லாம். என்ன பண்ணுறது, எதையாவது போட்டு இந்த உடம்புக்கு பசியை தீர்க்கணுமேனு பார்த்தா 4 நாளைக்கு முன்னாடி செஞ்ச சாப்பாடாக இருக்கும் போல. சட்டியில் ஊற வச்சு அதில் தயிரை போட்டு நல்லா கர்ற தண்ணி ஊற்றி தானே ஊற வச்சது. ஆமாம், அது நல்ல பொருளாச்சு. டைலாக் நான் இதுவாக பேசும்போது நீ ஊட வந்துட்டேன். சாப்பாடை போட்டு நல்லா கர்றன்னு கரைச்சி கூழாக்கி இருக்கிற கோபத்தெல்லாம் அந்த விரலில் காட்டி நல்லா மிக்சியில் போட்டால் எப்படி மையாகுமோ அதை விட மையாக்கி கொண்டு வந்து அத்தை குடிங்கத்தை ஈஸியாக வகுத்துக்குள்ளே போயிடும். பல்லில் சிக்கவே சிக்காதுன்னு பழைய கஞ்சி கொண்டு வந்து வைக்கிறேன். அப்போ நான் தலைவில் வருவேன் பாரு, மூஞ்சி பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா அழகா ஐஸ்வர்யா ராய் வந்து இருக்கா? அப்படியே இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ கொடுத்த அந்த பல்ஸ் நல்லா அது சாஃப்டா கொடுத்துருக்க. ரீசன் என்னன்னா உங்களுக்கு என்ன வலின்னு கேளு. சாப்பிட்டா இருக்கான்னு கேட்டுச்சு. சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே குடிச்சிட்டேனே, தட்டில் காலியாக போயிருமே. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணுமே இது இவர் எப்படி இந்த மாதிரி ஜோக் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. எல்லாமே இங்கேருந்து வந்தது தான். மொக்க ஜோக்கு. இன்னைக்கு என்னன்னா தலை ஆடுது. இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து எனக்கு நான் முன்னாடி வந்தாரு. அவங்களுக்கு நேற்று பல்லு வலின்னு சொன்னாங்க. சரி, அதனால நான் சப்பாத்தி செய்ய முடியாது. சப்பாத்தி செஞ்சாலும் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த ஹோட்டலில் போய் மாட்டிக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், அப்புறம் நான் பொங்கல் செஞ்சு கொடுத்தேன். எது நைட்டுக்கு பொங்கலா? காலையில தான் சப்பாத்தி. காலையில பஞ்சாயத்து தான் இப்ப பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில சரி அதே போல இருக்குமே சொல்லிட்டு மாவு அரைக்கலாம். அதனால இட்லி செய்ய முடியல. உப்புமான்னு சொன்ன உடனே தப்புமான்ட்டாங்க அவங்க. உப்புமா வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால சரி ஓகே, பழைய சாதம் நல்லது தானே. சரி, அதனால அதை நீங்க அதை பத்தி பேசலாம், என்ன பத்தி பேசணும் அவசியம் இல்லை. பழைய சாதம் கொடுத்த அப்படி வர மாட்டேங்குது. இப்படி பார்த்து பேச பரவாயில்ல, அங்க நான் தெரியுறேன் பாருங்க. தெரியுறேன்ல. அதனால அதுவும் வேணாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைசியில் வந்து இன்னைக்கு பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சால அதுவும் குழம்பு இல்லை. இப்போ நீ வந்து எங்கள் அம்மாக்காக செஞ்சியா இல்லை பசங்களுக்கு செய்கிறது எங்கள் அம்மா போடுறியா? எனக்கு போடுது. நீயே வாக்குமூலம் கொடுத்துட்டியே. அதான் உப்புமா சொன்னா வேணாம் சொல்லிட்டாங்க. பழைய சாதம் தலைவலி அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கஞ்சி கொடுத்தா? எப்படி சொல்லு. என்ன ஸ்கிரிப்டிலே இல்லாததெல்லாம் வருது.
கஞ்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கெல்லாம் வலிக்குது வீக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, அந்த கஞ்சி சத்து மாவு கஞ்சி அதையே குடிச்சிக்கிறேன்னு நினைச்சாங்க. நான் வந்து இந்த கஞ்சி 2 பேருமே கஞ்சி வச்சு பேசிக்கிறோம். இல்லை எங்கள் அம்மா இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, அவங்களுக்கு உப்புமா நான் 50 வருஷம் கழிச்சா வந்தேன். இல்லை கஞ்சி உப்புமான்னு கொடுக்குறியே, இது நியாயமா? இது நீ இப்படி நான் அந்த பக்கம் போயிடுறேன். காட்டு. இல்லை கேமரா வச்சுக்கிறேன். நீ எப்படி கேமரா வச்சுக்கிறியா? ஸ்டாண்டு. இல்லை எங்கள் அம்மா இவ்வளோ வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட கிபி 1945 அப்புறமா வந்திருக்காங்க. 45. இவ்வளவு சொல்லி உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லு. இப்போதானே இது வாங்கி வச்சிருக்கேன் நான். கொஞ்சம் கீழே அப்படியே கொஞ்சம் குனி. பிராண்டட் கொசு வலை வாங்கி வச்சிருக்கேன். ஓ கொசு வலையா? அந்த பிராண்டட் நிஜமான கொசு வலைன்னு சொல்லு. பிராண்டட் கொசு வலை. அந்த லிங்க் கூட உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு கொசு வாங்க கையை உள்ள விட்டு கிழிச்சு நேத்து கொசு கடிச்சதா இல்லையா, மொத்த கொசு உள்ள போட்டுட்டாங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. கையை விட்டு உள்ள கிளிக்கலாம் வேணாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அழகாக அங்கே என்ன போட்டிருக்கணும்னா கொசுக்கு இங்கே அனுமதி கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்கணும். இந்த ஐடியா தோணவே இல்லை நமக்கு. எழுதி வச்சிருந்தீங்கன்னா கொசு உள்ள வந்திருக்காது. உங்களை யார் எழுதாம சொன்னது? தமிழ்ல எழுதுவா இங்கிலீஷ்ல எழுதுவா அது தெரியணும். அது கொசு கிட்ட கேட்டிருக்கணும். நீங்கள் கொசுவுடைய மொழி என்ன மொழி? கொசு மொழி. நீங்கள் இந்திரன் படம் பார்த்தீங்களா இல்லையா? இது கொசு சவுண்ட் மாதிரி இல்லை, பெருச்சாலி சவுண்ட் மாதிரி இருக்கு. சாரிம்மா, என்ன மன்னிச்சிருமா, இது காமெடிக்குமா? அத அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களே. நீங்க சாப்பாடுக்கு இப்படி சொல்றியே, நேத்து ஃபுல்லா உங்களால கொசு கடிச்சதா இல்லையா? சரி, அந்த 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 கொசு வலையில சின்ன சின்ன ஓட்டை இருக்குல்ல, சின்ன சின்னதா இவ்வளோ சின்ன சின்னதா ஓட்டை, அதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஓட்டை இல்ல, கிழிச்சிருச்சு. இந்த அது அது எப்படி வந்துச்சு? அந்த ரகசியத்தெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லணும்? சொல்லணும். அது சொல்லணும். ஒரு முக்கியமான மிஷின்ல போட்டு. முக்கியமான மிஷின் என்ன? அது வாஷிங் மிஷின். நான் என்ன நினைச்சேன், இப்படி ஒரு 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 புத்திசாலியான ஆளை பார்த்துருப்பீங்களா? அது ஏற்கனவே பழசு, நஞ்சு போனது. அது நஞ்சு போனது தெரியுதுல்ல? இல்ல இல்ல, ஏற்கனவே பழசுன்னு தெரியும், நஞ்சு போனது தெரியும். கொஞ்சம் இப்படி வாஷிங் மிஷின்ல போட்டேன். இப்படி வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஏற்கனவே நஞ்சு போய் தனித்தனியா அக்கு வேற ஆணி வேற வந்துருச்சு. அப்பதான் தெரிஞ்சிச்சு எல்லாம் பிஞ்சு பிஞ்சு வந்துருச்சு. நஞ்சு போனது வாஷிங் மிஷின்ல போட்டோம்னா பிஞ்சு பிஞ்சு வந்துருச்சு. கரெக்டா? சரி, ஓகே. இப்போ மதியத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் தெரியல உங்களுக்கு? தெரியல உனக்கு? என்னன்னு சொல்லு. வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கியிருக்கு, சிக்கன் வாங்கியிருக்கு. யாருக்கு வாங்கினது? இதுல வந்துட்டு சிக்கன் எங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க, இதுல எங்க அம்மா சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. மட்டன் எடுத்துருக்கல. மட்டன் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 1/2 கிலோ. சிக்கன் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 1 கிலோ. 1 கிலோ சிக்கன் யாருக்கு? மட்டன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? எங்க அத்தைக்காக வாங்கிருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மட்டன் யாருக்கு? அத்தைக்கு. வேற யார் சாப்பிடுவா? குரு, நானு. அவங்களுக்கு சிக்கன் இருக்கு. 4 பேருக்கு 1 கிலோ சிக்கன் பிடிச்சது. ஒருத்தருக்கு 1/2 கிலோ. நான் மட்டன் தானே சாப்பிடுவேன். அது நீ சாப்பிடாத, உங்க அம்மாக்காக விட்டு கொடு. பாத்தீங்களா மக்களே எப்படி பஞ்சாயத்து வரத பாரு. சொல்லுங்க, கரெக்ட் தான். சரி சொல்லுங்க, உங்களுக்கு தான் மட்டன். மட்டன் சாப்பிட்டா சிக்கிக்கிறோம், சிக்கன் சாப்பிட்டா சிக்கிக்கிறோம் அப்படின்னு பல்லுல பிரச்சனை இருக்குன்னு நல்லாவே தெரியும். போட்டு அடிச்சு கொடுக்குற பிஞ்சு பிஞ்சு பஞ்சு பஞ்சு ஆக்கி மிக்சியில போட்டு அடிச்சு. நான் என்ன சொல்றேன், மிக்சியில போட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு, நான் மென்னு தரேன், அதை சாப்பிடு. மென்னு தரேன். இல்லம்மா, உன் பையன் நீ பெத்த புள்ள நான் கொடுத்த சாப்பிட மாட்டியா? உனக்காகம்மா வேண்டாம். நான் மென்னு கொடுத்தேன்னா நல்ல சக்க சக்கையா இருக்கும், ஈஸியா சாப்பிடலாம். சொல்லும்போது ஒரு வாய் சமைக்க போறேன். நீ சமைச்சுக்க, நல்லா வேக வச்சு. நீ சமைச்சுக்க, நீயே தின்னுக்கன்றாங்க. இல்ல இல்ல, எனக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சோ அத்தை வந்திருக்காங்க, அதை இதை செய்யணுங்கிற. அப்புறம் வந்து சரி மட்டன் நான்வெஜ்ல இருக்கிறது 3 எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க சமைக்கிறது. ஒண்ணு வந்து சிக்கன், மட்டன், காடை. சிக்கனும் வேணா சொல்லிட்டீங்க, காடையும் வேணா சொல்லிட்டீங்க. இப்ப மட்டன் வாங்கியாச்சு. மட்டன் மட்டும் அப்படியே சின்ன சின்ன பீஸா நல்லா வேக வச்சு கொடுக்குறேன். சரி, வேற என்ன நான் என்ன பண்றேன்? பல்லுல மெல்லாம லாவெட்ல போட்டு மிளிங்கி. அது தப்பு. நோ நோ, அதுக்கு பதில் எனக்கு ஊட்டி விட்டுரு. ஓகே, நான் போய் சமைக்கிறேன். இது எனக்கு ஊட்டி விட்டுரு சமைக்க ஓகே அப்படின்ட்டு போல. என்ன அப்போ ஒரு மாமியார் வந்திருக்காங்கன்னா அவங்க இன்னும் சமைச்சு கொடுப்பா. என்ன இவ்வளவு சொல்லிருக்க, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லவா? சரி, நான் போய் சமைக்க போறேன். சரி, எங்க அம்மா தானுங்க, இவங்களோட பையன் தான் நான். அது தப்பா சொல்றான். அவனுடைய அம்மா தான் நான். அப்படி சொல்லாது, எங்க அப்பாவோட பொண்டாட்டி அப்படி சொல்லு. என் தம்பியோட அம்மா. அப்படி சொல்லலாம். ஆனா அந்த தம்பி வந்துக்கு, அந்த தம்பிக்கு நான் தான் அண்ணன்.
என்னோட அம்மா இவங்களோட 2வது பையன் தான் அவன். இங்க பாருங்க, நான் வந்து அழகர்சாமி செட்டியார் நல்லியம்மா அவங்களுக்கு 3வது மருமகன் நான். ஆனால் இவங்க யார் அப்படின்னா எங்கள் மாமனார் இருக்கார்ல அவங்களுக்கு தங்கச்சி. மாமனாருக்கு தங்கச்சின்னு சொல்ற, உங்க மாமனார் ஒய்ஃபுடைய அண்ணி நான். பண்ணியா இது அண்ணி அண்ணி கனவு கண்ணி. போதும் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. மொக்கையா இல்லை 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 நேர்களே, மொக்கையா இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இல்லை இல்லை அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்கள் மருமக போட்டதுக்கு அதுக்கு இது பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முகக்கு இந்த முகம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மருமகளெல்லாம் அப்படி குறை ஆனால் நிறைய பேர் சொல்ல போகிறாங்க, எங்கங்க விஜய காணோம், உங்கள் 2 பேர் கறி கட்டுற மாதிரி இருக்கீங்க, நல்லா நிலா மாதிரி 2 பேரும் வச்சு. இல்ல இந்த சேக்க வச்சு என் பொண்டாட்டி நல்லா கலரு, நீ கரையர் இருக்கணும். நான் எவ்வளோ கொடுத்து வச்சேன் தெரியுமா? எவ்வளவு கொடுத்து வச்ச? இங்கே பேர் எவ்வளவு கொடுத்து வச்சிருப்ப? கேளுமா, மாசத்துல 2 வரும். என்னது? மாசத்துல 2 வரும். பௌர்ணமி அப்புறம் அமாவாசை. அமாவாசை 2மே என் பக்கத்திலே இருக்கு. எப்படி? பௌர்ணமி உன் பொண்டாட்டி, அமாவாசை நானு. 2மே வந்துட்டு உலகத்துல அழிக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். நீங்க 15 நாள் நான் சரி, ஓகே. ஒரு நாள் நீங்க பௌர்ணமி. அதனால நான் வேற்றுக்கிறதுக்கு போல முடிவு பண்ணிட்டேன். நிலாவே இல்லாத இடத்துக்கு போறேன். சரி, நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் சமைக்க போறேன். பாய்.